ஹாய் எவ்ரி ஒன் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சிம்பிளாக வீட்டில் தான் சிக்கன் பக்கோடா செய்ய போகிறோம். நல்லா ஈஸியான முறையில் ஒரு 10 நிமிஷத்தில் சிக்கன் பக்கோடா செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான ½ கேஜி சிக்கன் எடுத்து அதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டுருங்க. நம்மக்கிட்ட மல்லித்தூள் இருக்குமில்ல, அந்த மல்லித்தூளை கொஞ்சமாக தூவி விட்டு அதை கொஞ்ச நேரம் அப்படியே விட்டு நல்லா தூவி விட்டுருங்க. மல்லித்தூள் தேவையான அளவு போட்டு அப்படியே சிக்கன் மசாலா கொஞ்சமாக தூவி விட்டு நம்மக்கிட்ட 65 மசாலா இருக்குமில்ல, அந்த 65 மசாலா தேவையான அளவு கொஞ்சமாக தூவி விட்டு அதை கொஞ்ச நேரம் போட்டு நம்ம கலருக்காக கலர் பவுடர் கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணும். அப்போ தான் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கும். கொஞ்சம் டார்க் கலரு ரெட் கலர் கலர் பவுடர் போட்டு தேவையான அளவு சால்ட் இருக்குல்ல, தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டை தூவி விட்டுருங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணால் தான் அந்த மசாலா கறிக்குள்ளே நல்லா டேஸ்ட் அதிகமாகும். அதை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு பாதி லெமன் எடுத்துங்க. லெமன் எடுத்து அது மேலே நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. நல்லா புழிஞ்சு விட்டுனா லெமன் அந்த புளிப்பு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு லெமனாச்சு தயிராச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஏதாச்சும் ஒன்று இருந்தால் ஓகே. அதை நல்லா புழிஞ்சு விட்ருங்க. அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அது கொஞ்சம் போட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. என்னடா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட சொன்னேன், என்னடா எதோ போடுங்க நினைக்கிறேன். இல்லை தம்பி நம்ம வீட்டில் கரண்ட் கட் ஆகிடுச்சு, ஆனால் தம்பி தான் கையில் அரைச்சான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்ருங்க. 20 மினிட்ஸ் கழித்து தான் நம்ம குக் பண்ணணும். அதுக்காக அப்படியே விட்ருங்க. இந்த வீடியோக்காக ஒரே ஒரு லைக் போட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதை எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சூடாகிட்டுன்னா போடுங்க. ஏன்னா அப்போ தான் கறியில் வந்து எண்ணெய் அதிகமாக சேராது. அதுக்காக தான் சொல்கிறேன். கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் எண்ணெய். நல்லா எண்ணெய் சூடாகிட்டுனா போடுங்க கறியை. அதுக்கு போட்டு நல்லா சாஃப்ட்டாக வர வரைக்கும் வரைக்கும் நல்லா கொடுத்துருங்க. கொடுத்து அதுக்கப்புறம் எடுத்து ஒரு பவுலில் போட்டுருங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கீழே ரெட் கலர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி விட்டு அப்படியே பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணி விடுங்க. ஏன்னா அடுத்த வீடியோ நாங்கள் போட போகிற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? மறக்காமல் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி சாஃப்ட்டாக கிறிஸ்பியான சிக்கன் பக்கோடா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். உங்கள் சில்ட்ரன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி